3 வின்னர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். 3 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் பிராண்டுடைய வாட்சஸ் வந்து நான் வந்து உங்களுடைய லொக்கேஷனுக்கு நான் வந்து அனுப்பிடுவேன். காட்டில் நீங்கள்லாம் ஒட்டுக்க மாடு மேய்ச்சிருக்கீங்க. என் ஜதையால் சிறும்பயன்லேருந்து ஒரு ஊரில் இருந்தவங்க தானே. எங்கள் வீடு அவங்க வீடு பக்கத்து வீடு தான்பா. 6 வீட்டுக்கு மேற்கு அவங்க வீடு, 6 வீட்டுக்கு கிழக்கு எங்கு. என்னையெல்லாம் ரொம்ப பாடுபட்டார். வா நீ எதுவும் எடுக்க வேண்டாம், துப்பாக்கியோட போ, துப்பாக்கியோட வா, வேறு எந்த வேலையும் நீ இப்போ செய்ய வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல சாப்பிடு, என்ன வேணும் சாப்பிட்டுங்க அப்படின்னு என்னென்னமோ பாடுபட்டார். நமக்கு அந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு ஆனை சுடுறதுக்கு போச்சு. அப்புறம் புத்தி மாறி போச்சுன்னு வச்சுக்கவே. காசு பார்த்த உடனே ஆனை சோட போய் தான் இந்த வேலையானது. அப்புறம் சாந்தான காட்டியை வெட்டினாங்க. சாந்தான காட்டியை வெட்டி விட்டு அப்புறம் படம் நடிச்சவங்களை கடத்தினாங்க. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அட் த சேம் டைம் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிவ்வே வந்து நான் பண்ண போகிறேன். அந்த கிவ்வேவில் பார்த்திங்கன்னா 3 வின்னர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். 3 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் பிராண்டுடைய வாட்சஸ் வந்து நான் வந்து உங்களுடைய லொக்கேஷனுக்கு நான் வந்து அனுப்பிடுவேன். அதாவது இந்த கிவ்வே வின்னர் வந்து எப்படி நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து இதில் பேசக்கூடிய நம்பர் யாருன்றதை நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அதாவது வீரப்பனாருடைய ஆரம்ப காலம், அதாவது 52லேருந்து 90 காலகட்டங்கள் வரைக்கும், அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்ஐ தினேஷுடைய கொலை சம்பவங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வீரப்பனாரை வந்து கூட இருந்த ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வீரப்பனாருடைய பக்கத்து வீடு அவர். அதாவது வீரப்பனார் கூட ஆரம்ப காலகட்டங்களில் ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஊரில் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் பார்த்திங்கன்னா வீரப்பனாருடைய ஆரம்ப காலகட்ட நண்பராக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் வீரப்பனார் வந்து அரசாங்கத்திற்கு எதிரான இந்த வன அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் வந்து செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இவர் வந்து கூட உடந்தையே கிடையாது. ஆனால் வீரப்பனார் வந்து இவர் வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. நீ வந்து வா, கூட வா, ஒன்றும் செய்யாத, என் கூட மட்டும் துப்பாக்கி பிடி, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ணேன், நான் உனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தொழில் வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து விலகி இப்போ இந்த வயசுலையும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து செங்கப்படியில் ஆடு மாடு வந்து மேய்ச்சிட்டே இருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் அவங்க கூட போயிருந்தேன்னா இன்றைக்கி வந்து நானும் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த ஒரு இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். அதாவது வீரப்பனார் பற்றி அவருக்கு தெரிந்த விஷயங்களை வந்து அவர் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதிலேருந்து நான் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணி கேட்பேன். இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ண யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்னுடைய கிவ்வே வந்து நான் வந்து அவங்களோட லொக்கேஷனுக்கு வந்து நான் வந்து அனுப்பிடுவேன். அந்த கிவ்வே வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா ரேண்டமான முறையில் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். இந்த கிவ்வேக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின் வந்து ஆன்சர் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மட்டுமே போதும். உங்களுக்கு உண்டான அந்த மேட்ரிக்ஸ் வாட்ச் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் அனுப்பிடுவேன். இந்த கிவ்வேக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், வீடியோ வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ணிக்கோங்க. இந்த கிவ்வேக்கு அந்த கமெண்ட்டுடைய கரெக்ட் ஆன்சர் மட்டுமே வந்து போதுமானது. வாங்க நம்ம வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அவரும் மாடு மேய்ப்பார். நான் மாட்டை பார்த்துக்கிட்டே அவரை இரளைக்கிழங்குன்னு கொண்டு விடுவோம். இரளைக்கிழங்கு இந்த காட்டில் இருக்குது. அந்த கிழங்கு நோண்டி விரை ஓடிச்சு, விரை மேலே அந்த கிழங்கு இப்படி அடுக்கி அந்த கிழங்கு சுட்டு தின்னு போட்டு தான் சாயந்தரம் 4 மணிக்கு மாடு ஓட்டிக்கிட்டு போவோம். அப்படி இருந்த ஆளுப்பா. இப்போ நடுவழியில் வந்தது இந்த மாதிரி ஆனது. நல்லா தங்கமான பையன், சொன்ன மாதிரி கேட்கக்கூடிய ஆள். நடுவழியில் வந்து தான் ஆனை சுடுறதுக்கு போச்சு. அப்புறம் புத்தி மாறி போச்சுன்னு வச்சுக்கவே. காசு பார்த்த உடனே ஆனை சோட போய் தான் இந்த வேலையானது. அப்புறம் சாந்தான காட்டியை வெட்டினாங்க. சாந்தான காட்டியை வெட்டி விட்டு அப்புறம் படம் நடிச்சவங்களை கடத்தினாங்க. அப்புறம் 2-3 ஒரு 7 பேர்த்த சுட்டாங்க. இங்கே உள்ளூர்லேயே மாலையம் முட்டு ஜமாவை. அப்புறம் அவங்கள சுட்டு விட்டு இன்னொரு ஆளாக சுட்டாங்க, கருப்பண்ண தம்பியை. அப்புறம் கொலைக்காரர். கருப்பண்ண தம்பினா இது பேர் என்னமோ அதெல்லாம் மறந்து போயிட்டுங்கண்ணா அவங்க பேரெல்லாம். கருப்பண்ண தம்பி எனக்கு தெரியும் பேர். இந்த இவர் ஐயந்துரை அவங்க கொன்ன கருப்பண்ண தம்பி தானே?
காட்டுல கூட்டு போயிட்டு சுட்டுட்டு தானே இல்லை 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 அவன் பொள்ளாச்சிக்கு போனது. பொண்ணாச்சு. பொள்ளாச்சிக்கு உனது நம்ம 2 பேர் அண்ணன் தம்பிங்க. 2 பேர்த்துக்கு போது போல் மாடு இருந்தது. நீ அண்ணனை மிரச்சி போட்டு பூரா மாட்டை ஓட்டிகிட்டு போய் அங்கே பொள்ளாச்சியில் கூலி கூட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம் மேயின்னு விட்டுட்டு வந்துட்டேன். நான் 4 பேர்த்துக்கிட்ட சொன்னேன், யாரும் கேட்கல. அவன் நியாயமே வேண்டாம், பரமசிவன் நியாயமே வேண்டாம், அவன் நியாயமே வேண்டாம். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர், நீங்கள் அங்கேயே போய் உங்கள் ஊர்லேயும் உங்கள் நியாயத்தை பேசிக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணி விட்டான், அண்ணனை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். பொள்ளாச்சி மணிக்காரன் என்ன பண்ணிவிட்டான், அந்த மாடு மேய்ச்சாங்க பாரு, அவன் என்ன பண்ணிவிட்டான், வீரப்பனையே சுட்டுப்புடு, உனக்கு 50 லட்ச ரூபா தரேன், 50 லட்ச ரூபா தரேன், வீரப்பனை சுட்டுப்புடு அப்படின்னு அவன் சொல்ல. அது அப்புறம் உள்ளாடு இருந்து வீரப்பனுக்கு சொல்ல, வீரப்பன் அப்புறம் அவனையும் மாட்டி விட்டான். உங்களுக்கு காசு தரணும், 18,000 தரணும். பரமசிவன் மசன்னி இட்டவன்ல, மசன்னி இட்டு அவர் எப்படி 18,000 தரணும்? இந்த தருமபுரிக்கு மரம் வாங்கிட்டு போனதே நீங்க தான் அது கொடுத்தது. தேக்கு மரம் தருமபுரிக்கு வையாபுரி டாக்டருக்கு வீடு. டாக்டர் இருக்கு. அதான் அந்த கதவு, நிலவு, ஜன்னல், குறுக்குப்படி இதெல்லாம் போகிற என் கை மரம். வேற பள்ளம் நல்லா கொஞ்சம் சரியில்லை. ஊர்லேயும் கொஞ்சம் அவனுக்கு நேர்னவங்களாம் விட வேண்டாம், போட்டு தள்ளுன்னு போட்டு முடிச்சவங்க தானே வச்சுக்காவ. வேற பண்ண பற்றியெல்லாம் எந்த தப்புமே வராது. அவங்க பண்ண வேலைக்கு பாவம் இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி பேர் சொல்ல பிள்ளை இல்லாத பாவம் குடும்பமே போராடிச்சு போச்சு. நல்ல ஆள் வேறுப்பா. காட்டில் நீங்கள்லாம் ஒட்டுக்க மாடு மேய்ச்சிருக்கீங்க. எஞ்சதே ஆளை சிறும்பயன்லேருந்து ஒரு ஊரில் இருந்தவங்க தானே. எங்கள் வீடு அவங்க வீடு பக்கத்து வீடு தான்பா. 6 வீட்டுக்கு மேற்கு அவங்க வீடு, 6 வீட்டுக்கு கிழக்கு எங்கள் வீடு. 6 வீட்டுக்கு மேற்கு அவங்க வீடு, 6 வீட்டுக்கு கிழக்கு எங்கள் வீடு. எங்கள் ஊரில் அங்கே செங்கப்படிங்கிற மாதெல்லாம் இப்போ தானே இங்கே புதூர் அந்த தண்ணி அடித்து தானே நாங்கள் இங்கே வந்தோம். எல்லாம் ஒரு இடத்துல ஒரு தாய் பிள்ளைய நல்லா இருந்தவங்க தான். கொஞ்ச நாளையில தான் இப்படியானதுன்னு வைய. கடைசி வரை எப்போ பார்த்தீங்க வீரப்பனையாவை? கடைசியாக இப்போ பார்க்கல. எப்போ அந்த 5 பேர்த்த போலீஸுக்காரரை சுட்டாங்க பார்த்தியா, அப்போ பார்த்தோம். 30 வருஷம் 30-40 வருஷம் இருக்கும். அப்போ அவங்கள சுட்டு போட்டு இப்படி தான் நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரேன். எங்கெங்கே அட்டைப்பள்ளம்னு இருக்குது, அங்கேருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரேன். 4-5 மைலுக்கு அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரேன். இங்கேருந்து இவங்க இப்படி போனாங்க. ஏங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு தான் போகலாமே. என்ன போலீஸ் போராட்டம் முடிக்கிட்டு வருது, நான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் பேச முடியாது, நான் போயா அப்படின்ட்டு போனாலும் தான். அதுதான் கடைசி. அதுக்கு பின்னாடி பார்க்கல. பொதுமக்களை யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. பாருப்பா, நான் உன்னை இறங்குனா நீ என்ன இறங்குவ, நான் உன்னை இறங்கல நீ எதுக்கு என்ன இறங்குவ. இப்படியெல்லாம் நாம் கொலைக்காரனாக எல்லாத்துக்கும் கொலைக்காரன் இல்லை, அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஆமாம், நான் உன்னை சொல்கிறேன்னு பதிலுக்கு சொல்கிறோம். அப்போ இவன் நம்மளை சொல்கிறான், அப்போ நாமளே போட்டலாம் அப்படின்னு போட்டிருந்தோம். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் உள்ளவருக்கு தண்ணி பொண்ணு அதெல்லாம் அது எப்படி நடக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நடந்துக்கும். மான மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. இது ஒன்று தானே ஒழிஞ்சு வேற ஒன்றும் அவர் பண்ண முடியாது. நல்லா வீரமான ஆளானா சொன்ன மாதிரி பேச்சு கட்டுப்படக்கூடிய ஆள். ஆளும் அப்படி ஒன்றும் பாடி இல்லை, என்னாட்டமே தான் இருக்கும். குச்சி ஆட்டம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், என்னை விட இன்னொரு 3 வரை கூட ஹைட்டு வரும்.
நாங்கள்லாம் ஒரு இடத்துல மாடு பேசிக்கிட்டு அண்ணன் தம்பி ஆட்டுறதவங்க தான் பாவம். நடுவழியில் வந்து தான் ஆனை சுட்டாங்க. ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பொறாமை ஏற்பட்டுருச்சு. அதனால தான் ஆள் இப்படி ஆனது. இல்லைனா அவன் போகக்கூடிய ஆளே இல்லை. எப்பேர் இருக்கிறவங்களே சின்ன முடிச்சுக்கும் அப்படி ஆள். மொத்தம் இந்தியாவிலேயே வீரப்பன் அப்படின்னா பயப்படுவாங்க. நான்லாம் பயப்படவே மாட்டேன். இல்ல மத்தவங்க. நீங்க எல்லாம் நண்பர்கள் தானே? எனக்கெல்லாம் ரொம்ப சின்னதுக்காரங்க, ரொம்ப வழக்கப்பட்டவங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாமே நமக்கு நல்லா வழக்கப்பட்டவங்க. அப்புறம் இந்த இது பண்ணவன் தான் என்னையெல்லாம் ரொம்ப பாடுபட்டார். வா, நீ எதுவும் எடுக்க வேண்டாம், துப்பாக்கியோடு போ, துப்பாக்கியோடு வா, வேறு எந்த வேலையும் நீ இப்போ செய்ய வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல சாப்பிடு, என்ன வேணும் சாப்பிட்டுக்க அப்படின்னு என்னென்னமோ பாடுபட்டார். நமக்கு அந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு அப்படியா. அவர் சேவி கவுண்டர்லாம் அவர்லாம் எந்த ஊர் தாத்தா? கருங்கல்லூர். அவர் இப்போ இருக்காரா? அவரும் சேர்த்து போனாங்க. எப்போ இறந்தாரு அவர்? சேர்த்து இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே. 30-40 வருஷம் முன்னாடி செத்துட்டாரா? 40 வருஷம். போலீஸ் அவங்க தொத்தக்கார முன்னாடி செத்துட்டாரு. இந்த கலாட்டு ஆவாத்துக்கு முன்னே போயிட்டார் அவர். அவர் தான் வாத்தியார் இவங்களுக்கு ஆனை சுட்டு பழக்கணும். அவங்க அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. இட்டு போடுறா, என்ன மயிர் போகுது, பணம் ஒரு 10,000 போகுமா, போடுறா. அந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருந்துச்சு அந்த ஊர்ல? இல்ல, இப்ப இருக்கா? இப்ப இருக்குது, இப்ப இருக்கு. ஏங்க அந்த ஊர்லயே இருக்கே? ஊர்லயே அந்த ஹோட்டல் கடை இருக்குது. எல்லாம் ஹோட்டல் கடை எந்த இடத்துல பாரு, ஒரு சிறுச ஒரே ரூம். ஒரே ரூம். அதில் தான் போகும். ரெண்டு பேர் இருப்பாங்க. 2 பேர். இப்போ எல்லாம் எந்த போலீஸ் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது, ஃபாரஸ்ட்டுக்காரர் இருப்பாங்க, அவ்வளோட சரி. அது ஃபாரஸ்ட்டுக்காரர் இப்போ ரொம்ப டாங்கு. அப்போ எல்லாம் நாங்கள் எதை வெட்டினாலும் கேட்குறதுக்கு ஃபாரஸ்ட்டுக்காரர் வர மாட்டாங்க. எதுவும் கேட்டு தான் வெட்டணும்னால அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்த மண்ணூர் கூட அள்ளுறதுன்னா கூட அவங்க அள்ளுன்னா தாளுன்னு இல்லைன்னா கள்ளக்கூடாது. பா பா. ஆனால் இந்த காட்டில் யானை புலியெல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்குது. எல்லா மிருக ஜாதியும் இருக்குது. கரடி எல்லாமே இருக்குது. இதான் இருக்குது, இதான் எல்லாம் இல்லை. ஊருக்குள்ளே எதுவும் வர்றதில்ல. ஊருக்கு வராது. ஆனால் ஊருக்குள்ளே இங்கே இந்த ஊருக்கு வரும், அங்கே அந்த ஊருக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்தானா ஓடுறது தான். நான் வந்தால் நான் வேணா போய் பண்ணுவேன். நான் வேணா போய் கட்டியே பிடிக்க முடியும். இதெல்லாம் ஆணை இருக்கக்கூடிய இடமே. பிடிச்சாராதா ஓடனா கூட? அது நம்ம அதிர்ஷ்டம் இருக்குது. அப்படிதான். அவரே வீரப்பன் கூட தப்பிச்சிருக்காராம யானை கிட்டலாம் சின்ன வயசுலேயே, 13 வயசுலேயே. இப்படி தான் போய் அலங்காட்டில் நைட்டில் படுத்துக்கிட்டு இருந்து இப்படி ஒரு பாறை, இப்படி பாறையில் படுத்துக்கிட்டு வந்தது தான். அந்த தண்ணி இதெல்லாம் தாட்டி விட்டே போனது தான். ஆளை தாட்டி விட்டே போனது தான். அடிக்க வேண்டியதில் கால் அடிக்க இப்படி மெரிசி இருந்தால் தீர்ந்து போச்சு, செத்து இருக்கணும். தப்பிச்சிட்டாரு. 3 நாள் வரிசையில் படுத்துக்கிட்டு 3 பேர்த்தையுமே தாட்டி விட்டு போய்க்குது. வரிசையாக 3 வேளை படுத்துக்கிட்டு வந்தது. 3 நாளையுமே தாட்டி விட்டு போயிருக்குது ஆனை. தாட்டி விட்டு போய் அது தண்ணி குடிக்கிற போது தான் இவங்க பார்த்தது. என்னடா கொடக்குது அப்படின்னு பார்க்குற போது ஆனை அதில் ஓடி விழுந்தது. ஒருத்தனுக்கு காலே ஒடிஞ்சது. அரே சேவி மருமகனுக்கு பொண்ணு இங்கே தானே கொடுத்துருக்காரு சேவி கொண்டு.